ஹலோ விவேஸ், நான் உங்கள் குமரேசன் பேசுகிறேன். குமரேசன் எஸ்கே தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நான் இளைஞர்களுக்கான தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை நான் பேச இருக்கிறேன். அனைத்து இளைஞர்களுமே இப்போ இந்த 2026 நல்ல முன்னேறணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த முன்னேற்றம் உங்களுக்கு எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இருந்தால் உங்கள் முன்னேற்றம் வேகமாக போகும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பேச வரேன். முதல்ல தன்னம்பிக்கையோடு இருங்க. எந்த நீங்கள் செயல் செய்யணும்னாலும் சரி, எந்த வேலைக்கு போனாலும் சரி, தன்னம்பிக்கையோடு இருங்க. ஏன் சொல்கிறேன்னா, இதுவரைக்கும் சொல்லாத நான் ஒரு கருத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த கருத்தை நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஒரு 33 வருடங்களுக்கு முன்னால் நான் என்னை ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்த்தார்கள். அந்த வேலைக்கு சேர்த்த இடத்திலே என்னை ஒரு ஊருக்கு கூட்டு வேலைக்காக ஃபீல்டு ஒர்க்காக கூட்டு போனாங்க. அப்போ அந்த கூட்டு போனவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்ட்டு ரூம் போட்டு தங்கிட்டாங்க. என்னை தங்க சொன்ன இடம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்களாம் ஆச்சரியப்படுவீங்க. செங்கல் சூளை. அந்த செங்கல் சூளையில் நான் படுத்து இரவு அங்கே நரியெல்லாம் ஊழையிடும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் அந்த மாதிரி படுத்திருந்து நான் சிந்தனை பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கையை நம்ம என்ன எடுப்போம் அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணியிருப்போம் இல்லையா? இதுதான் முன்னேற்றத்தினுடைய முதல் தொடக்கமாக எனக்கு இருந்துச்சு. அதனால் பல பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, யோசனை சொல்லுவாங்க. அந்த யோசனையை நீங்கள் கரெக்டாக நீங்கள் செயல்படுத்தினா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அந்த யோசனையை நீங்கள் மறுபரிசீலனை பண்ணி தான் நீங்கள் செய்யணும். யாராவது உங்களுக்கு நான் அப்படி செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன், வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை நல்லா ஆலோசனை பண்ணுங்க. நல்ல யோசனை பண்ணி நீங்கள் செய்யுங்க. திடீர்னு எந்த முடிவையும் எடுத்து சேத்துல காலை வச்சது மாதிரி நீங்கள் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் வீணாக போயிடும். அதனால் உங்களுடைய முயற்சி, நீங்கள் தன்னம்பிக்கையாக இருக்கணும். எதுவாக நடந்தாலும் சரி, நான் முன்னேறிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் முன்னேற முடியும். உங்கள் படிக்கல் நல்லதாகவே அமைய வேண்டும் என்று என்னுடைய கதையை ஒரு முன்னுதாரணமாக எடுத்து நீங்களும் செயல்பட வேண்டும். நான் ஏன்னா அப்படி வளர்ந்தவன் தான், அதனால தான் உங்களுக்கு நான் அந்த கருத்தை சொல்லிக்கிறேன். நான் நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களுக்காக உங்கள் குமரேசன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.